இந்த பதிவில் நம்ம 52 வீக்ஸ் மணி சேவிங் சேலஞ்சு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சேவிங்ஸ் அமௌண்ட் மினிமம் நம்ம 15,200 நம்ம சேவ் பண்ண போகிறோம். இந்த அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதும் அந்த தொகை அப்படியே இருக்கிறது நம்ம கையில் தாங்க இருக்குது. என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேவிங்ஸ் அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். வீடியோவில் ஏற்கனவே சொல்லியிருப்போம். ஆர்டியில் போடலாம், ஒரு கோல்டு காயின்ஸ் வாங்கலாம், இல்லையா சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயாச்சும் உங்கள் தொகையை நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இது மாதிரி நம்ம சேவ் பண்ண அமௌண்ட்டை கொஞ்சமாக பெருக்கிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி ஒரு டேபிளர் காலம் போட்டுட்டு வீக்லி சேலஞ்சு தானேங்க, அதனால நம்ம இந்த மாதிரி டேட்டில் கேலண்டர் எப்படி இருக்கும் அந்த மாதிரி டேட் எழுதிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு மார்ச் மந்த் கேலண்டர் எழுதியிருக்கேன். பாருங்கள், ஃபஸ்ட் வீக், செகண்ட் வீக், தேர்ட் வீக், ஃபோர்த் வீக், ஃபிஃப்த் வீக், இது நம்ம கால்குலேட் பண்ணிக்க வேண்டாம். இப்போ 5 வாரங்கள் தானே கணக்கு வரும். இதில் நம்ம 4 வாரங்கள் மட்டும்தான் தொகை எடுத்து வைக்க போகிறோம். எப்படி தொகை எடுத்து வைக்கலாம் அப்படின்னு பார்த்துடலாம். பாருங்கள், 50 ரூபாய் ஒரு வாரம், மறுவாரம் 100 ரூபாய், அடுத்த வாரம் 50 ரூபாய், அடுத்த வாரம் 100 ரூபாய். இந்த முறை வார சம்பளம், தின சம்பளம் வாங்குவதற்கு மிகவும் ஏற்றதாக இருக்குங்க. சேவிங்ஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மெத்தடை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களாலையும் கண்டிப்பாக சேமிக்க முடியும். பாருங்கள், 1 வீக் சேவிங்ஸ் அமௌண்ட் பாருங்கள், 100, 100, 50, 50, 300 ரூபாய் வரும். அப்போ 52 வீக் சேவிங்ஸ் அமௌண்ட் பாருங்கள், 300 பெருக்கல் 52, 1 இயர் டோட்டல் சேவிங்ஸ் அமௌண்ட் 15,200 ரூபாய் சுலபமாக சேமிச்சிடலாம். நம்ம சொன்ன மாதிரி மந்த்லி எவ்வளோ தொகை நீங்கள் சேவ் பண்ணியிருக்கலாம் அந்த தொகை நீங்கள் கோல்டு காயினாக பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைன்னா கோல்டாகவே வாங்கி வச்சுக்கலாம். அப்படி இல்லையா போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க்கில் ஆர்டியில் போட்டிங்கன்னா உங்கள் சேவிங்ஸ் அதிகமாகும்.